நீ இங்கிருந்து வெளியே போறதுதான் சரின்னு படுது. நான் ஏங்க வெளில போகணும்? அப்படி நான் போகணும்னா எனக்குள்ளதை பிரிச்சு கொடுங்க. அப்போ உன் பையன் அவனுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். ஆனந்திக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவ யாரு? அவளுக்கு என் பங்க நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? நட்டாஷா என்கிட்ட சொல்லியிருந்தா நானே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. உங்க அண்ணன் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு. வைஜெயந்தியோட ஹஸ்பண்ட், அவர்கிட்ட எழுதி கொடுத்து நான் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு என்னவோ உங்க அண்ணி ஓவரா சீனை போடுறாங்க. என்னது? ராஜேந்திரனை வாங்கிட்டு வர சொன்னியா? ஏய் சீ, அசிங்கமா இல்ல உனக்கு? உங்க புருஷன் அனுப்பி சானிட்டரி நாப்கினை வாங்கிட்டு வர சொன்னேன். இதுல எனக்கு தப்பு இருக்கு? இந்த பாரா, இன்னும் எதுவும் முடியல உங்களுக்கு. மரியாதையா உன் தங்கச்சி எங்க இருக்கான்னு சொல்லிடு. எத்தனை தடவை சொல்றத? என் தங்கச்சி பத்தி எதுவுமே தெரியாது எனக்கு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல உட்கார வச்ச. அவ என் பொண்டாட்டி தான். அவ உன் பொண்டாட்டியா? ஆமா. அப்போ ஆனந்தி? அவளுக்கு எனக்கு என்ன இருக்கு? அதான் டைவர்ஸ் ஆக போதே. ஓஹோ, அப்போ உன் பையன்? அவனுக்கு உரிமை இருக்கா இல்லையா? சட்டப்படி நீ உன் பொண்டாட்டிய விவாகரத்து பண்ணாலும் அவன் தான் உன் வாரிசு. அதை மாத்தவோ மறுக்கவோ முடியாது. அதனால நாங்க உன் பையனை ஒதுக்க முடியாது. உன் பையனோட அம்மா ஆனந்தி, அந்த வகையில அவளை நாங்க ஒதுக்க முடியாது. அதுக்கு நீ இங்கிருந்து வெளியே போறதுதான் சரின்னு படுது. நான் ஏங்க வெளில போகணும்? அப்படி நான் போகணும்னா எனக்குள்ளதை பிரிச்சு கொடுங்க. அப்போ உன் பையன் அவனுக்கு என்ன பண்ணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். பாத்துக்குவார். இவன் பிடி நம்ம கையில இருக்கும் பொழுதே இவன் பார்த்து கிழிக்கிற லட்சணம் தெரியுது. இதுல சொத்தை இவருக்கு பிரிச்சு கொடுத்துட்டா பெருசா பாத்துக்குவாரு. ஹலோ, நிறுத்துங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன அவரை பிரெயின் வாஷ் பண்றீங்களா? எதுவும் நடக்காது. நான் அவருடைய ஒய்ஃபா இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு இந்த வீட்ல எல்லா ரைட்ஸும் இருக்கு. மா போதுமா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்க வசதி எல்லாம் போயிடுச்சு தானே இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. வசதி போயிடுச்சுங்கிறதுனால நான் ஒன்னும் பிச்சை எடுக்கல. ஏதோ பிசினஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை, அத எங்க அப்பா எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்துருவாரு. பிசினஸ்மேன் லைஃப்ல இதெல்லாம் சாதாரணம். அதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? நீங்க தான் இன்னும் அந்த காலத்து கடையை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களே. நிறுத்திக்கமா, எங்களோடது பழைய காலத்து கடை தான். நாங்க பழைய ஆளுங்க தான். ஆனா முறையா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னும் திவாலாகி ரோட்ல நிக்கல. ஏங்க எதுக்குங்க தேவையில்லாம அவங்கள பத்தி பேசுறீங்க? வளர்மதி, உன் புருஷன் கிட்ட சொல்லு, வரம்ப மீறி பேசிட்டு இருக்காரு. நான் சொன்ன மட்டும் கேட்டுருவாரா? நான் பேசினாதான் இன்னும் வேகமா பாய்வாரு. தெரியுதுல்ல, சும்மா இரு. இங்க பாரு சரவணா, அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு. இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, கிளம்பு. முடியாதுங்க. என் சொத்து என் பொறுப்புல வந்தாகணும். அவங்கவுங்க பிரிச்சு பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்கல்ல. உமா வாங்கிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா, இவரு பிரிச்சு வாங்கிட்டாரு, நீங்களும் வாங்கிட்டீங்க. எல்லாருக்கும் சேர வேண்டியது வந்துருச்சுல்ல. அதே மாதிரி எனக்கு சேர வேண்டிய என் பங்கு எனக்கு வந்தாகணும். ஏய், ஆனந்தி உன் பொண்டாட்டிங்கிற அடிப்படையில வச்சுதான் அவளுக்கு எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம். இந்த பொண்ணெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது. ஹலோ, ஆனந்திக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவ யாரு? அவளுக்கு என் பங்க நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? கொஞ்சம் இரிஷன். இங்க பாருங்க, என்னால நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியாது. என் பங்கு எனக்கு வந்தா அதுக்கப்புறம் யோசிக்கலாம்.
என்ன? வைஜெயந்தி இல்லையா? அது வெளில போயிருக்கா. ஓகே. வளர்மதி, வளர்மதி, வளர்மதி. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? ஒரு நிமிஷம் இருங்க. மெடிக்கல் ஷாப் கொஞ்சம் போய் இதை வாங்கிட்டு வந்துடுறீங்களா? இல்லைம்மா, என்கிட்ட இருக்கு. அப்போ இதை போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா. என்னது இது? நீங்க இதை கொடுத்தாலே போதும், அவங்களே கொடுத்துருவாங்க. ஓ. தம்பி, ஆ வெளியில போறீங்களா? ஆமா நீ. நடாஷா ஏதோ கேட்டாங்க, அதான் மெடிக்கல் வரையும் போறேன். இல்ல, கார்த்திகை டியூஷன்ல கொண்டு போய் விடணும், அதான் கொஞ்சம் கொண்டு போய் விடுறீங்களா? அவங்க மெடிக்கல் ஷாப்ல ஏதோ வாங்கிட்டு சொன்னாங்க, ஏதோ உடம்புக்கு சரியில்லை போல இருக்கு. கொடுங்க. கார்த்தி, நல்லா படிக்கணும். எதுக்கு இதை அவர்கிட்ட கொடுத்த? என்கிட்ட கொடுத்திருந்திருக்கலாம்ல. ஏன், இதுல என்ன இருக்கு? என்ன நடாஷா இது? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்க. உன் புருஷன் வெளியில தானே போயிருக்காரு, அவர்கிட்ட சொன்னா இதை வாங்கிட்டு வர மாட்டாரா? அதை விட்டுட்டு இவரை போய் வாங்கிட்டு வர சொல்லிருக்க. ஏங்க, நீங்களும் எந்த காலத்துல இருக்கீங்க? இப்போ இதனால என்ன குறைஞ்சு பட போகுது? என்ன இதை வச்சு பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்களா? அவர்தான் வாங்கிட்டு வரேன்னு சொல்றாருல்ல, உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு சுத்தமா புரியல. என்ன நீ? என்னது? அது ஒண்ணும் இல்ல தம்பி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். நான் இத வேற யார்கிட்டயாவது கொடுத்து வாங்கிட்டு வர சொல்றேன். அதெல்லாம் தேவையில்லை. போற ஆளை விட்டுட்டு வேற யாரையாவது அனுப்புவீங்களா? வேற யார் இருக்காங்க? நட்டாஷா, என்கிட்ட சொல்லியிருந்தா நானே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்கிட்ட இருக்கு, நான் தரேன். வேண்டாம், ஒன்னும் தேவையில்லை. ச்சே, இந்த வீட்ல எல்லாமே சுத்த நான்சென்ஸா இருக்கா. என்னாச்சு? மீனாட்சி, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க போங்க. ஏன் நீ? என்னாச்சு? என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஏய், என்னடா என்ன பிரச்சனை? இல்லைண்ணே, நடாஷா ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு சொல்லி சீட் எழுதி கொடுத்தாங்க. அண்ணி என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வாங்கி தந்திருப்பேனே, எதுக்கு அவரை போய் அனுப்புறேன்னு கேட்டாங்க. இதுக்கு போய் அந்த பொண்ணு கோச்சிக்கிச்சு. கரெக்ட் தானே? அதான் அவங்க வீட்டுக்காரர் இருக்காருல்ல,
அவர் அனுப்ப வேண்டியதானே? உன்னை எதுக்காக அனுப்பணும்? வேண்டாம் நான் சண்டை போடுறது, வேணுங்கிறப்ப வேலை வாங்கிக்கிறதா? நல்ல கூட்டம்டா. அப்படி இல்ல தம்பி, ஏதோ அவசரத்துக்கு தான் வாங்க சொல்லியிருக்கா. இப்போ அது இல்ல பிரச்சனை. இத என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்னு சொன்னேன். அதுக்காக தான் அவ கோச்சிக்கிட்டு போயிட்டா. என்ன மீனாட்சி, என்ன வேணுமா? ஏங்க அது பொம்பளைங்க விஷயங்க, ப்ளீஸ் விடுங்க. சரி அண்ணே. விடு. எங்க நீ? அவளுக்கு ஜாலரா அடிக்கிறதுக்குன்னு இந்த வீட்டுல 2 பொம்பளைங்க இருப்பாளுங்களே, எங்க போயிட்டாங்க? அண்ணா வைஜெயந்தியும் வளர்மதியும் காலையிலே வெளியே போயிட்டாங்கண்ணா. ஆ, அதான் நான் பார்த்தேன். அவளுக்கு இதுவே வேலையா போச்சு. உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து ஊர் சுத்துறதையே பொழப்பா வச்சிருக்கா அவ. இருக்கட்டும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்கிட்ட பெருசா வாங்கி கட்டிக்க போறா அவ. ஏய், தம்பி விடுங்க, வழக்கமா நடக்கிற விஷயம் தானே இது. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? எதையும் மனசுல வச்சுக்காம வாங்க சாப்பிடலாம். இல்ல நீ அவ வந்துடட்டும், அப்புறம் சாப்பிடுறேன். அவ எப்போ வர்றது, நீங்க எப்போ சாப்பிடுறது? நான் தான் சொல்றேன்ல, நீங்க வாங்க. ஏங்க நீங்களும் வாங்க. சரி நான் கை கழுவிட்டு வரேன். அண்ணி நான் கார்த்தி டியூஷன்ல கொண்டு விட்டுறேன். ஏய் பெரியம்மா டாட்டா சொல்லுங்க. தம்பி. நல்லா படிக்கணும்டா. வாங்க. வரேன் நீ போங்க. ஹலோ, சொல்லு. எங்க இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லு. உடனே நீங்க வீட்டுக்கு வரணும். ஏன்? இந்த வீட்ல நான் படுற அசிங்கமும் அவமானமும் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. நீங்க உடனே இங்க வரணும். என்ன படுத்துற? என்ன விஷயம்னு சொல்ல. உடனே வாங்கன்றேன்ல. சரி வரேன், வை. ஹலோ, நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். அது நீங்க வரும்போது மறக்காம மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு வந்துருங்க. சரி ஓகே. ஏய், என்ன இதை வாங்குறதுக்கு தான் உயிர் எடுத்து வர சொன்னியா? உனக்கு இதை வாங்குறதுக்கு நான் ஆளா? ஹலோ, எதுக்கு பாத்திரப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏன் வாங்கிட்டு வந்தா என்ன? என்னால நடந்து போய் வாங்கிட்டு வர முடியுமா? நீங்க பாட்டுக்கு பைக் சர்ன்னு எடுத்து கிளம்பிடுறீங்க. எப்படி போய் வாங்கிட்டு வர்றது? நடந்து போனா என்ன, பக்கத்துல தானே இருக்கு. என்ன போய் இதுதான் மிடில் கிளாஸோட புத்தி. இந்த மென்டாலிட்டி இருக்கிற வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாது. இந்த விஷயத்தை பத்தி பேசினா உங்க அண்ணி என்னவோ புசு புசுன்னு ஏன் ஆம்பளை கிட்ட எல்லாம் சொல்ற? அது ரகசியம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நான்சென்ஸ் இது? எது புரியல? உங்க அண்ணன் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் திருன்னு முழிச்சுக்கிட்டு. வைஜெயந்தியோட ஹஸ்பண்ட், அவர்கிட்ட எழுதி கொடுத்து நான் வாங்கிட்டு வர சொன்னேன். அதுக்கு என்னவோ உங்க அண்ணி ஓவரா சீனை போடுறாங்க. என்னது? ராஜேந்திரனை வாங்கிட்டு வர சொன்னியா? ஏய் சீ, அசிங்கமா இல்ல உனக்கு? என்கிட்ட சொன்னதே கேவலம், இதுல அவங்கிட்ட வேற சொல்லிருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? இதுதான் மிடில் கிளாஸோட சீப் மென்டாலிட்டின்னு சொல்றது. இதுல காட்டுறீங்களா உங்க வேலைய? உங்க அண்ணி என்னவோ அவங்க கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏங்க இதெல்லாம் ஊரு குட்டி எல்லார்கிட்ட சொல்லவா முடியும்? இப்பதான் புரியுது வைஜெயந்தியும் வளரும் ஏன் இவ்வளவு கடுப்பா இருக்காங்கன்னு. ஏ முட்டாள், இதுக்காகவா என்ன பறந்தடிச்சு வர சொன்ன? நான் எவ்வளவு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருந்தேன் தெரியுமா? இதோ பாருங்க, முட்டாள் கிட்டால் பேசுனீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஆமா, அப்படின்னு இதை விட முக்கியமான வேலை. ஏய், பிசினஸ் மீட்டிங் இருந்துச்சுடி. இப்ப உங்களுக்கு இருந்த சொத்தெல்லாம் போச்சு. இப்ப எல்லாத்துக்கும் நான் தானே செஞ்சாகணும். இந்த வீட்டு சொத்தை நம்பி தானே இருந்தாகணும். இதனால தானடி அவ இருக்கிற வீட்டுல வந்து நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு. என்ன குத்தி காமிக்கிறீங்களா? எனக்கு தேவைதான். உன்னை நம்பி வந்து பாருங்க, என்ன எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துறீங்களா? போங்க, ஜஸ்ட் கெட் அவுட். போங்க. என்னாச்சு நட்டாஷா? இத பாருங்க, நீங்க இருக்கீங்க, நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் இங்க வந்தேன். நான் இப்ப எனக்கு தப்பு பண்ண?
அதுக்கு போய் ஆளாளுக்கு தைய தக்காடு குதிக்கிறாங்க. என்னாச்சு? என்ன இப்போ சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க போங்க. ஏய், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? பேசாம இரு. ஏன் சொல்லக்கூடாது? நான் சொல்லுவேன். உங்க புருஷனை அனுப்பி சானிட்டரி நாப்கினை வாங்கிட்டு வர சொன்னேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? என்னங்க நீங்களும் இப்படி பாக்குறீங்க? இது நேச்சுரல் வைஜெயந்தி. இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, இது வரைக்கும் நான் கூட அந்த ஆள்கிட்ட இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னதில்ல. பரவாயில்ல, எதுவும் தப்பு இல்ல. அவர் உனக்கு பிரதர் மாதிரி தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுக்கே தயங்குறீங்களே. இனிமே இந்த மாதிரி அசிங்கப்படுத்துற வேலைலாம் செய்யாத. இதுல என்ன அசிங்கம்? இன்ஃபேக்ட் நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க, நான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னது தப்பாங்க? இல்ல, தப்பெல்லாம் இல்ல. இன்ஃபேக்ட் நான் நேரா கூட சொல்லாம எழுதி தான் கொடுத்தேன். ஆனா நீங்க உங்க அண்ணி எல்லாரும் இத பப்ளிசிட்டி பண்ணி பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் என்ன ஷோ பண்றீங்களா? இருக்கட்டும், இது ஏன் பிரச்சனை தானே, நானே பாத்துக்கிறேன். விடுங்க. ஏய், ஐயோ, டென்ஷன் ஆகாத நட்டாஷா. நீ எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமே. ஏங்க, நீங்க எங்க போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்களும் உங்க பிரதர் விஷயமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட போய் நான் ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு அவர் வீட்ல இருந்தாரு. அதனாலதான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அது என்னவோ கொலை குற்ற மாதிரி ஆக்கி இவங்களாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நிறுத்துறியா? போதும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆம்பளைங்கள்ட்ட சொல்றது நாகரிகமே இல்ல. எப்படி நாகரிகம் இல்லையா? உங்க அண்ணியும் இதே தான் சொன்னாங்க. ஏன் சொல்லக்கூடாது? ஏன் ஆம்பளைங்களுக்குலாம் இதுல பொறுப்பு இல்லையா? ஏய், திரும்ப திரும்ப. ஐயோ சரவணன், விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. நட்டாஷா, இவங்க எல்லாருமே இப்படிதான் பேக்வர்ட் திங்கிங் இருக்க ஆளுங்க. இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. நாங்க இருக்கோம்ல, நீ பேசாம ரெஸ்ட் எடு. வா. ஆனாலும் வைஜெயந்தி, உன் புருஷன்கிட்ட அவ அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்க கூடாது. இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் அவரை பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு. போதும், உன் ஃபீலிங்ஸை கொஞ்சம் நிறுத்துறியா? உன் மனசுல என்ன? உன் புருஷன் ஆண்மையின் சிகரம் நினைப்பா. என் புருஷன் ஏதோ பாவம், என்ன எதுன்னு தெரியாம அவளுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்காரு. அதென்னவோ இப்படி குத்தி காமிச்சிட்டு இருக்க. ஐயோ, அப்படி இல்ல வைஜெயந்தி. வளர்மதி, நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னமோ இப்படி நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அவ சொன்னது எனக்கே ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்காக என்ன செய்ய முடியும்? அவகிட்ட போய் சண்டையா போட முடியும்? விடு, பாத்துக்கலாம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னவே சேரும். ஐயோ ஐயோ, மறுபடியும் மாட்டினா சக்கைய பிழிஞ்சிருவானுங்களே. என் கண்ணில் படாம இப்படியே போயிட வேண்டியதுதான். ஐயோ, பார்த்துட்டான். டேய் டேய், நில்றா. என்னடா பார்த்தது பம்பிக்கிட்டு ஓடுற? உனக்கு எனக்கு என்ன இருக்க? அன்னைக்கு ரோட்ல வச்சு அடி அடிச்சிங்க. என்ன எடுத்து பேசுறீங்க? இங்க பாரு,
எங்க அப்பா துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லியிருக்காரு. அதான் விலகி போறல. இன்னும் வாய் அடங்கல உனக்கு. இத பாரா, இன்னும் எதுவும் முடியல உங்களுக்கு. மரியாதையா உன் தங்கச்சி எங்க இருக்கான்னு சொல்லிடு. எத்தனை தடவை சொல்றத? என் தங்கச்சி பத்தி எதுவுமே தெரியாது எனக்கு. ஏன் இப்படி போட்டு டார்ச்சர் பண்றீங்க? டேய், ஒப்பந்தானடா அந்த பொண்ணு கீதாவை அனுப்பிச்சு வச்சான். ஆமா, ஆனா அவருக்கே தெரியாதுங்க அவன் எங்க இருக்கானே. ஓஹோ, அப்படியா? சரிடா, இப்ப அந்த கீதா யார் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த நேரத்துலயும் சிக்கிருவா. ஒண்ணும் இல்ல, இப்போ உன் மேல கைய வச்சான்னு வை, அவ தானா வெளியே வர போறா. என்ன செஞ்சிரவா?